ஹாய், இன்னைக்கான வீடியோல நம்ம டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கும், ஆனா நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல சில பேருக்கு. நம்மளோட டெய்லி ரொட்டீனையே நீங்க பழகி பேசி சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்க. நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். நான் டெய்லியும் காலையில 6 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு ப்ரெசன்ட்ல சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எதுல இருக்குன்னு பாருங்க, ப்ரெசன்ட்ல இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, எழுந்திருக்கிறேன் அப்படின்னு. நீங்க பேசுறது நீங்க பாஸ்ட்ல சொல்றீங்களா இல்ல ப்ரெசன்ட்ல சொல்றீங்களா ஃபியூச்சர்ல சொல்றீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். நான் ஐ தினமும் காலை 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். எழுந்திருக்கிறது அப்படின்னா வேக், இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கனால வேக், வேக் அப். ஐ வேக் அப். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்களாம்? 6 மணிக்கு. அப்ப டைம் யூஸ் பண்ணும்போது அட் யூஸ் பண்ணணும். அட் 6 AM. ஐ வேக் அப் அட் 6 AM. தினமும் எவ்ரி டே. தினமும் அப்படின்னா எவ்ரி டே. இங்க மார்னிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணல. காலைங்கிறதுக்கு மார்னிங் தான் வரும், ஆனா நம்ம இந்த இடத்துல சென்டென்ஸ்ல மார்னிங் யூஸ் பண்ணல. ஏன்னா ஏஎம் அப்படின்னு போட்டாச்சு. 6 மணினாலே 6. காலைங்கிறத ஏஎம்னு நம்ம சிம்பாலிக்கா சொல்லியாச்சு. ஸோ நம்ம மார்னிங் அப்படின்னு சொல்ல தேவையில்லை இந்த இடத்துல. நான் பல் துளக்கி முகம் கழுவுகிறேன். நெக்ஸ்ட் காலையில எந்திரிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் கழுவுறீங்க. நான் ஐ பல் துளக்கி, இதுவும் நீங்க பிரசன்ட்ல தான் சொல்றீங்க, கழுவுகிறேன் அப்படின்னு. ஐ பல் துளக்குறது பிரஷ். மை டீத், என்னோட பல்ல நீங்க. ஐ பிரஷ் மை டீத். ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, ரெண்டு சென்டென்ஸ்க்கு இடையில நம்ம சேர்க்கும் போது அண்ட் யூஸ் பண்ணணும். ஐ பிரஷ் மை டீத் அண்ட் வாஷ், கழுவுறதுக்கு என்ன? வாஷ். வாஷ் மை ஃபேஸ். நான் காலை 7 மணிக்கு காலை உணவு சாப்பிடுகிறேன். காலையில 7 மணிக்கு காலை உணவு சாப்பிடுகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் அப்படின்னு சொல்லும் போது ஐ. சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஈட். என்ன செயல் செய்யறோமோ அதை எழுதிடலாம். ஐ ஈட். காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட், இதுவும் நம்ம பிரசன்ட்ல தான் இருக்கு. ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் காலை 7 மணிக்கு அப்படின்னு சொல்லும் போது அட் 7 AM. I eat breakfast at 7 AM. நான் காலை 7 மணிக்கு காலை உணவு சாப்பிடுகிறேன். இல்லைன்னா காலை உணவு இல்லாம இருந்துச்சுன்னா, நான் காலை 7 மணிக்கு சாப்பிடுகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா I eat at 7 AM. நான் 7 மணிக்கு சாப்பிடுகிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இங்க காலை உணவுன்னு இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஆட் பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் காலை 8 மணிக்கு அலுவலகம் செல்கிறேன். ஐ நான் அலுவலகம் செல்கிறேன் அப்படின்றது. அப்போ கோ. ஐ கோ டு அலுவலகம் அப்படின்றப்போ ஆஃபீஸ். ஐ கோ டு ஆஃபீஸ். காலை 8 மணிக்கு அப்படின்றப்போ அட் 8 AM. நான் காலை 8 மணிக்கு அலுவலகம் செல்கிறேன். ஐ கோ டு ஆஃபீஸ் அட் 8 AM. இந்த இடத்துல ஐ கோ டு த ஆஃபீஸ் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல த வராது. ஏன் இங்க த போடக்கூடாது? எந்த இடத்துல த போடணும், எங்க த போடக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். நீங்க கண்டிப்பா இந்த த எங்க போடணும் எங்க போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல நீங்க எனக்கு யூஸ் ஆஃப்
த அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நான் வீடியோ மேக் பண்ண முடியும். ப்ளீஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூஸ் ஆஃப் த அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மாலை 5 மணிக்கு என் வேலையை முடிக்கிறேன். மாலை 5 மணிக்கு என் வேலையை முடிக்கிறேன் அப்படின்றது முடிக்கிறேன் அப்படின்னா ஃபினிஷ். என் வேலையே அப்படிதான் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஃபினிஷ் மை என்னோட வேலையை அப்படின்னா ஒர்க். ஐ ஃபினிஷ் மை ஒர்க். 5 மணிக்கு முடிக்கிறாங்களாம். அப்போ at 5 PM மாலை 5 மணிக்குனால 5 PM வரும். ஐ ஃபினிஷ் மை ஒர்க் at 5 PM. மாலைக்கு பதிலாக நம்ம PM அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஐனா நான் என் வேலையை மாலை 5 மணிக்கு முடிக்கிறேன் அப்படின்னா அப்போ ஐ ஃபினிஷ் முடிக்கிறேன் மை ஒர்க் என் வேலையை at 5 PM மாலை 5 மணிக்கு. நான் மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு வருகிறேன். வருகிறேன் அப்படின்னா அரைவ். நான் ஐ அரைவ் நான் வருகிறேன். வீட்டிற்கு டு ஹோம் மாலை 6 மணிக்கு at 6 PM மாலைங்கிறது தான் நம்ம PM அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ அரைவ் டு ஹோம் at 6 PM நான் மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு வருகிறேன். நெக்ஸ்ட் இரவு உணவை நானே செய்கிறேன். நானே அப்படின்னா மை செல்ஃப். இரவு உணவு அப்படின்னா டின்னர். செய்கிறேன் அப்படின்னா மேக். நம்ம டின்னர் செய்யறது பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது அப்படி அதெல்லாம் நம்ம மேக் தான் மேக்னு தான் சொல்லுவோம். ஐ மேக் டின்னர் மை செல்ஃப். ஐ மேக் டின்னர் மை செல்ஃப். இரவு உணவை நானே செய்கிறேன். ஐ மேக் டின்னர் மை செல்ஃப். நான் இரவு 10 மணிக்கு படுக்கைக்கு செல்கிறேன். எல்லாமே முடிச்சுட்டு நைட் 10 மணிக்கு தூங்க போறாங்க அப்படின்னு சொல்றோம். ஐ படுக்கைக்கு go to bed. go to bed. இரவு 10 மணிக்கு 10 PM at 10 PM. I go to bed at 10 PM. finish. அவ்வளவுதான், ஈஸி. நான் இரவு 10 மணிக்கு, இரவுங்கிறத PM அப்படின்னு போட்டாச்சு. ஐனா நான் போட்டாச்சு. 10 மணிய நம்ம 10 PM மணிக்கு அப்படின்னா அதுவும் 10 PM குள்ள போயிடும். படுக்கைக்குன்னா go to bed. செல்கிறேன்னாலும் go to bed தான். படுக்கைக்கு அப்படின்னா to bed. செல்கிறேன்னு சொல்லும் போது go. I go to bed at 10 PM. நான் ஐ go செல்கிறேன் to bed படுக்கைக்கு இரவு 10 மணிக்கு at 10 PM. புரிஞ்சதா? டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ் தான் இது எல்லாமே. ப்ரெசன்ட் டென்ஸ்லயே சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்களும் உங்களோட டெய்லி ரொட்டீனை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி. கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஷார்ட்டா இதே மாதிரி ஒரு 6 சென்டென்ஸ்லயோ 7 சென்டென்ஸ்லயோ உங்களோட டெய்லி ரொட்டீனை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த த எங்க யூஸ் பண்ணணும் எங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத யூஸ் ஆஃப் த அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்க எவ்வளவு கமெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு தான் நான் மேக் பண்ண முடியும். ஐ கோ டு த பெட். இங்கேயும் த போடல பாருங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.